பாருங்கள், நம்மளோட டேபிள் ரோஸு 10 நாள் கழிச்சு கஸ்டமருக்கு என்னென்னா கால் பண்ணால் அவங்க ஏரியா போகலை அப்படின்னு அவங்க எடுக்கலை. அவங்க சொல்கிறாங்க கொரியர் பாய் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே 4ஆம் தேதி என்ன பண்ணுது, 5ஆம் தேதி போகாமல் நான் சொல்லியிருக்கேன் முதல் நாள் அனுப்புவேன், அடுத்த நாளே எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. வரல அப்படின்னா நான் இங்கே என்னோடய கொரியர் ஏஜென்ட்கிட்ட சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ண வைப்பேன். அவங்க இருந்துட்டு அவங்க வருவாங்கன்னு நினச்சோம். இவங்ககிட்ட கேட்டால் டெலிவரி பாய் சொல்கிறாங்க நாங்கள் ஃபோன் பண்ணோம், கஸ்டமர் எடுக்கவே இல்லை, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஒரே ஆள் 4 பேக் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் யார் நஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிறவங்க தான். ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி இதுவும் இருக்குதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்னா இவங்க அனுப்பிட்டாங்க, கேட்டால் பரவாயில்ல சிஸ்டர், உங்கள் மேலே தப்பு இல்லை சிஸ்டர். வாங்குறவங்க சொல்கிறாங்க உங்கள் மேலே தப்பே இல்லை சிஸ்டர், என்ன பண்ணுறது, நான் இது பண்ணாமல் விட்டுட்டேன். அவங்க ஊரில் தூரம், அங்கேருந்து அந்த ஊர் இந்த ஊர்னு ஊர்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம 12 நாள் ஆச்சா, 4ஆம் தேதி என்ன பண்ணது, 14 10 நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்மளோட குவாலிட்டியை பாருங்கள், 290 காம்போ கொடுத்தது தான். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் 4 இதோட அப்டேட் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் போடுவேன் நான். ஏன்னா என் பொருள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. 10 நாளாடா. இங்கே பாருங்கள் பூவை பாருங்களேன், பூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஒரு கலர், எத்தனை எனக்கு இப்படி எடுக்கணும். இது ஒரு கலரு, இந்த பிங்க்கில் என்ன இது பீச், டார்க் பீச் கலர். இது மொட்டை பாருங்கள், இத்தனை நாள் கழித்து அந்த மொட்டை உள்ளே பூக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம், வந்தோடனே இப்படி கழுவி, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஆரம்பத்தில் டேபிள் ரோசஸோட இந்த கட்டையை கூட விடக்கூடாதுமா, இது கூட ஒரு கலர் ஓகேவா, விடக்கூடாது அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா 2-3 நாள் சலசி சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தூக்கிலாம் போட முடியாது நம்ம. ஏன்னா நம்ம இதை விரும்பி செஞ்சிட்ருக்கோம். இலை தான் உள்ளே பாருங்கள் அழுகி போயிருக்குதுமா, இலை. இந்த இலை தான் 2 பக்கெட் வச்சு, ஆனால் இவ்வளோ பக்கெட் தண்ணி குளிக்கிற அளவு வைக்கக்கூடாது. என்ன நொல்லக்கா, என்ன நொல்லக்கா, இது எடுத்து கழுவுவே நீ? இப்போ அடிச்சு போடுவேன் செடிக்கு எடுத்து ஊற்றாமா. அக்கா கழுவுலாட் போத்தாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணிங்க இங்கே பாருங்கங்க. என்னங்க பண்ணுறது? ஸோ இந்த ஆரஞ்செல்லாம் பாருங்கள் பூக்கவே போகுது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 4 தொட்டியில் வைக்க போகிறோம். அனுப்பிச்சி விட்டதுப்பா 5ஆம் தேதி நம்மளுக்கு அப்டேட் பண்ணல, 10ஆம் தேதி அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 4ஆம் தேதி 8 நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறாங்க. அதையும் அவங்களும் அதுக்கப்புறம் ஃபாலோ, நானும் விட்டுட்டேன் ஸ்டே. கார்டனர் சொன்னார் இன்னும் வரலன்னு. 4 போட்டிருக்காங்க பாருங்கள், 290 4 காம்போ. ஐயோ என்னடா இப்படி பொறுப்பு இல்லாமல் என்ன சாமி இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானா. அப்புறம் பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் பாவம் அந்த கஸ்டமர் எனக்கு திரும்ப என்னன்னு கூட கேட்கவும் இல்லை. இதான் உண்மை. இப்போ நம்ம மனசாட்சி என்ன பண்ணுவோம், எப்படி 290 × 4 நம்ம பைசா வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு காசு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம அனுப்பாமல் இருக்க முடியுமா? கம்மிங் தேர்ஸ்டேல இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் அனுப்ப போகிறோம். அதில் 4 பேக்கு நான் திரும்ப எடுத்து, எனக்கு இதில் என்ன வருத்தம்னா 5ஆம் தேதி இன்ஃபார்ம் பண்ணலை ஒன்று. திரும்ப நான் இதை என்ன பண்ணணும், இதை எடுத்த நேரம் நான் வெயிலில் இருந்து போய் 4 பேக்குக்கும் ஈவனாக பிரித்து எடுத்த நேரம், அதை பேக் பண்ண நேரம், கொரியருக்கு நான் கொடுத்தேன் பாருங்கள். இந்த சார்ஜஸ் இப்போ யார் பேர் பண்ணுவா தெரியாது. ஆன்லைன் அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் பொதுவா சும்மா ஆன்லைன்னா ஃபேக்காக வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆன்லைனில் இதே மாதிரி தரமாகவும் பண்ண முடியுங்கிறது தான் தமிழச்சி கார்டன் ஒன்று நிரூபிச்சிட்ருக்கேன் நான். ஓகே, நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குது, நம்மளுக்கும் இது இருக்குது. நம்பி நம்மளை 4 பேக் போட்டுட்டு அவங்களுக்கு அதை பற்றின வருத்தமே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் மேலே தப்பு லிஸ்ட்டை கொரியர்காரங்க இது பண்ணிட்டாங்க, ரிட்டன் போட்டு விட்ருவாங்க, அவங்கள அது இது பண்ணி போய் தான் வரும், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது முழுசாக சொன்னேன், என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கு ரிசீவ் பண்ணாலுமே நீங்கள் ஏன்னா கொரியர்காரவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அங்கே போய் ரீச் பண்ணுவோம், உங்கள் கஸ்டமர் எடுக்கலாம் வைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இது பண்ண சில நேரத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ இது என்னென்னா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வரும் நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லி. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாருங்கள் திக் ஸ்டெம்மா 4 தொட்டியில் பிரித்து வச்சு 15 நாள் இதை கழித்து நல்லா வந்ததுக்கப்புறம் இதே யூடியூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இதை காமிப்பேன். இது 4 இதில் ஒரு தொட்டி, இதில் ஒரு தொட்டி, இதில் ஒரு தொட்டி, இங்கே ஒரு தொட்டி ரெடி பண்ணியிருக்கேன். நேரம் யோசிச்சு பாருங்கள், டெடிக்கேஷனாக நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுக்கு இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இதை காமிச்சு ஆகணும். ஸோ இதை வீடியோ பண்ணி போடலான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், இப்போ வைக்க போகிறேன். வச்சு விடுப்பா, இதில் வச்சு விடுங்க. இதோட அப்டேட் கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா இதை வீணும் நம்ம பண்ண முடியாது, அவ்வளோ இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து திக் ஸ்டெம்மாக தங்களுக்கு கொடுப்போம். கொடுத்தாலும் இதை வீண் பண்ணுறதுக்கு அஸ் அ பேஷனேட் கார்டனர் எனக்கு வருத்தம். ஏன்னா இது ஒரு உயிர் தானே, அதனால் இதை இப்போ வச்சு விட்ருவோம். அம்மாடி வைடா இதை எடுத்து. இவ்வளோ பெரிய தண்டு நான் கொடுக்குறேன்னா நான் சொல்லுவேன், ப்ரூனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை உடச்சி வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஊண்டி வச்சா போதும்ப்பா, ரொம்ப சிம்பிள். இதில்
இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். கஸ்டமருக்கு நம்ம எடுக்கும்போது கணக்குக்காக, அதனால் இந்த இது இப்படி உடச்சி இப்படி கொடுத்துருவோம். நீங்கள் 3 ஸ்டெம் இருக்குது, இது இப்படி கொடுத்துருவோம். ஐயோ கடவுளே, அந்த வேலை என்றைக்குமே தமிழ் கார்டன் பார்க்கவே மாட்டேன் நான். அது எப்பயுமே எதுலேயுமே வராது, எந்த விஷயத்துலையுமே வராது எனக்கு அந்த மாதிரி. இந்த என்னமோ சொல்லுவாங்க, அதுக்கு பேர் எங்கள் அம்மா என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுற வேலைக்கு. கஞ்ச பிஸ்னரிலாம் கிடையாதுமா, அதுக்கு என்னமோ ஒரு பேருமா. அது என்ன தான் வளர்ந்தாலும் சில பேத்துக்குலாம் அந்த பற்றி போகாதும்பாங்க. அம்மா ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இது வேணால் இரு வாரே பாருங்க, ஜஸ்ட் இப்படி வச்சு விட்ணுப்பா. என் கஸ்டமர் சொல்லுவாங்க நிறைய பேர், அம்மா உங்ககிட்ட ஆர்டர் போட்டதும் போதும் தொட்டியில் வச்சு மாலம்மா ஒடிச்சு எம்பிட்டு தாம்மா வைக்கிறது, டயர்டாயிடுச்சுமா, 10 தொட்டி வைக்கலான்னு பார்த்தா நீ 20 தொட்டிக்கு அனுப்பிச்சி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா எனக்கு, அவ்வளோ பெருமையாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி மேய்க்குது எருமை, இதில் பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா கண்ணு, நீளமாக இருக்கிறத கொஞ்சம் உட எல்லாம் கொட்டி தலைகீழ நட்டுருக்கே அடிச்செல்லாம். இது எப்படி நட்டாலும் வந்துடும், இது எப்படி நட்டாலும் வந்துடும். சரி, இடுப்பு ஒடியுது வரு, குனிஞ்சுக்கிட்டே வைக்கிறதுக்கு இல்லைப்பா. அந்த கஸ்டமரு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி பேசுனா, சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர், இது உங்கள் மேலே என்ன சிஸ்டர் தப்பு, கொரியருக்காரங்க பண்ண தப்பு. சரி, நான் 4 இதுக்கு பேக்கிங் அனுப்புனேனே, அதுக்கு என்ன தான் வழி, அதை அனுப்புங்க ஒன்று, இல்லை ரீஃபண்ட் போடுங்க. எதுவுமே சொல்லப்பா. ஏன்னாப்பா இப்படிலாம் இருக்காங்க, பல விதத்தில் இருக்காங்கப்பா. நம்பிக்கை போல் தமிழ் கார்டன் திரும்ப அனுப்பிச்சி விடுவாங்கப்பா, நம்ம பாட்டுக்கு இருப்போம். சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட ஆர்டர் போடுறவங்க நீங்கள் அந்த நம்பிக்கையில் அசால்ட்டாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா மறந்துட்டேன்னா போச்சு, 4 மாதம் ஆனாலும் மறந்துடுவேன், அவ்வளோதான். ஒரு தடவை ஞாபகப்படுத்தினா தான் இதுதான் உண்மை. இங்கே பாரு, இங்கே பாரு, ஒரு பேக்குக்கு 4 தொட்டி தான் வேணும் போல். இன்றைக்கி தான் நான் அதை அனுபவிக்கிறேன். கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்டது மட்டும்தான், அது எப்படி அவங்க ஊண்டி வைக்கிறாங்கன்றது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். போ, 10வது போலையே இல்லா, 10மா நீ 2 ஊன்றியோப்பா, என்னடி பண்ணுறது, 10வது போல் அதுக்கு தொட்டி. இங்கே வரு, தமிழ் கார்டன் எப்படி உண்டி வச்சா மகுருது அவ்வளோ பூக்குதுன்னுலாம் நினைக்காதீங்க, சாதாரணமாக தான் செய்கிறோம் நம்ம. பார்த்துருக்கீங்களா சாதாரண செய்கிற நிறைய விஷயங்கள் நிறைய. எனக்குன்னு எனக்குன்னு 2 ஊனி வைக்கிறதா, ஊனி வை. இப்படி வெயிலே கடந்து இந்த கையை பாரு, என் பொண்ணு சொல்கிறான், அம்மா ப்ளீஸ் உங்களை கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்களேம்மா அப்படிங்கிறா. தெரியுமா இல்லையா, அம்மா நீங்கள் கொஞ்சம் எனக்கு கேர் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு. ஹெல்த்தியாக இருந்தால் போதுங்க. என்ன சொல்கிறீங்க நீ, என்ன சொல்கிற இல்லை சொல்லு. கலரெல்லாம் பார்க்கக்கூடாது, அதை சொல்லு. கலரை பார்த்தா பொழப்பு ஓடாது. என்ன சொல்கிறீங்களா, கலராக சோறு போடுது. உழைப்பு தான் சோறு போடுது. கரெக்டாக சொன்னாங்க பாரு, எத்தாதாண்டி ஸ்டெம் பாரு. எம்மா என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட படித்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க இருக்குதுங்க, மீடியம் காம்ப்ளெக்ஷனில் தான் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே பொறாமையும் இருக்கும், அப்படியே பொழு பொழு பொழுன்னு அழகாக இருப்பாளுங்க. எனக்கே இடுப்பு வலிக்குது இந்த இரு, ஏசுவே தகப்பனே. சரி விடு, அப்படியே ஜென்லாக உட்காந்துக்கிறேன் விடு. இந்த வீடியோ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரில, ஏன்னா இது பாஸில் வச்சுருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுது, இருட்டுக்குள்ளே கண்ணுன்னு தெரில. இங்கே பாரு, டிஸ்பிளே பாரு, இங்கே பாரு டிஸ்பிளே பாரு, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா பாஸில் இருக்கா. ஐயோ உண்மையிலே ஒரு 290 காம்போவை ஊண்டி வைக்க 2 தொட்டி தான் வேணும் போலப்பா. இது யாருக்கு கிடைக்க போதோ தெரில, ஏன்னா நான் திரும்ப அதை ஊண்டி வச்சு இதுக்கு உயிர் கொடுத்து இதை வந்து இது பண்ணுறேன். ஐலா நீ ஒரு இது ஊண்டி முடிச்சிட்டியா? ஊன்றா செல்லம் ஃபாஸ்ட்டாக ஊன்றா. இவ்வளோத்துக்கு இது வந்து 12 இன்ச் பாட்டு தெரியுமில்ல, 10 இன்ச் பாட்டுலாம் இல்லை. நேரத்தை பாருங்கள், அத்தனை பேர் ஆர்டர் போட்டு அதை போய் பேக் பண்ணுற நேரத்தில் இதை ஒன்று, இதை வந்து என்னோடய வயசான காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சுன்னு நான் அப்படியே உட்காந்து அசை போடணும் இந்த வீடியோவையெல்லாம். அது என்னோடய பெரிய ஆசை. என்ன இல்லா பண்ணலாமா? ஐயோ சொல்லிவிட்டா பாரு ஒரு வார்த்தை, அது வரைக்கும் நம்ம உசுரோட இருக்கணுமா? கண்டிப்பாக அது என்னமோ உண்மைதான்டா. இன்றைக்கி நம்ம இல்லாட்டியும் சொல்லுவாங்கல்லடா, தமிழ் கார்டன் ஒருத்தி இருந்தால் வீடியோ பண்ணுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தி நேற்று, அவளுக்கு பாஷை தெரியாது, என் வீடியோ பாப்பா, அவள் சொல்கிறா, சோஃபியா ரியலி ஐ எம் என்ஜாயிங் யுவர் வீடியோ எவ்ரி டே
ஏன்டி என்ன ஏன் அப்படின்னு கேட்குறேன். உடனே சொல்கிறான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியும் தமிழ். உன்னோட வியூவர்ஸை நீ எப்படி என்கேஜாக வச்சுருக்கேன்னு எனக்கு புரியுது. பட் ஐ கான் டூ. என்னால் அட்டஸ்டச்சில் நீ என்ன நீ எடிட் பண்ணாமலே போடுற. என்ன ஒரு டேலண்ட் உனக்கு. ஊண்டிடலான்டாமா. இங்கே வரு சைடில் இருக்கிறதெல்லாம் அணைச்சி விடு. இப்படி அணைச்சி விட்டுட்டு இப்படி வச்சு விடு. டக்கு டக்குன்னு இப்படி வை இப்படி வை இப்படி வை இப்படி வை. நீ கொடுத்ததெல்லாம் நான் 3 ஊனி வச்சுருக்கேன். எத்தனை அங்கே வீட்டில் இந்த குட்டி குட்டியான உங்கள் வீட்டில் பூத்துருச்சா? ஏன் கேட்குற? கொரியருக்கு எடுத்துகிட்டு போய் கொரியர்காரருக்கு ஒன்று அந்த வேணனுக்கு ஒன்று இப்படி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க ஃபீட்பேக் போடுறாங்க நம்மளுக்கு. இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. அதனால் சிரின்னு சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாஷை தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு நான் சொன்னேன் நீ சீக்கிரம் வந்து தமிழ் கற்றுக்குருவேன். இல்லை ஓரளவு எனக்கு தெரியும். அதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். குட்டி ராட்சசி என்ன குட்டி ராட்சசி என்ன வீடியோவில் பேசுகிற உன்னோட செல்லக்குட்டி தங்கங்களா செல்லக்குட்டி தான் சொல்லுவா. அப்படி என்கேஜாக வச்சுருக்க அப்படிங்கிறா. உங்கள் அம்மாவா? பார்த்தாடி இங்கே பாருங்களேன். ஒரு 290 காம்போ எத்தனை நிமிஷம் ஆகுது பாருங்கள் நீங்களே. நான் பேசிக்கிட்டேன் ஆனால் வாய் பேசினாலும் கை வேலை செய்து இல்லைங்க. பாருங்கள் இது பாருங்கள் எப்படி பூத்து குலுங்க போகுதுன்னு பாருங்கள். இதை திரும்ப இதே மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்து அனுப்பணும். இதுக்கு இடையில் அந்த கஸ்டமருக்கு 4 பேக்கு போய் இதே மாதிரி டைம் எடுத்து நான் எடுத்து அனுப்பணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. நான் அந்த மாதிரி தான். இப்போது இந்த ஸ்டெம்மு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என் தங்கங்கள்கிட்ட சொல்லுவேன். அதையும் இதுக்குள்ளேயே உண்டி போட்டுடுறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கு கூட வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, அது ஒரு கலப்பா வந்துடும் அப்படின்பேன் நான். இடுப்பு ஓடிடுச்சுங்க. ஆனால் இதண்டி வைக்கிறதுக்குள்ளே சாமி வேறு எம்மா சாமியோ முடியல. இவன் உண்டி வச்சுருக்கா பாருங்க. இன்னும் 2 பேக் இங்கே வேறு இருக்குது. இதையும் உண்டி வைக்கணும். அந்த கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா படுற கஷ்டம் பாருங்க. என்னன்னா 4 பேக்கு ஆர்டர் போட்டுவிட்டு அசால்ட்டாக 10 நாள் கழிச்சு வரல மேடம் ரிட்டன் விட்டாங்க. ரிட்டன் போடுற வரைக்கும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட மா இது வரலம்மா பாருங்கம்மா அதை அப்படின்னு சொல்லியிருந்தா இங்கேருந்து நம்ம பேசி சில கொரியர் பாய் என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் வச்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கங்க, நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு பேசிடுங்களேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னென்னா அந்த கஸ்டமர் உங்கள் மேலே தப்பில்லை மேடம் கொரியர் தான் அப்படின்னு சொன்னதுக்காக இல்லை, எனக்கே ஆதங்கம் பிடிச்சி நானும் தூண்டி விட்டுட்டேன். என்னப்பா சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்கும் எனக்கு திரும்ப இந்த நாளையை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லலை பாருங்களேன். என்னடா பாவம் அவங்களும் பிஸியில் இருக்காங்களோ இல்லை. 4 பேக்குங்க யோசிச்சு பாருங்கள். கஸ்டமர் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சீர் ஆர்டர் போட்டுட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படியும் இருக்காங்க அப்படி இருக்காங்க. இங்கே பாருங்க பாருங்க. இப்போ தான் 2 பேக்கு முடிச்சிருக்கோம் 2 பேர் சேர்ந்து. திரும்ப போயிட்டு அந்த 2 பேக்கையும் நம்ம ஊனணும். யோசிங்க. இதுக்கு வந்து உயிர் தண்ணி பிழை தண்ணினா இது பிழைக்கணும். அக்கா இதுக்கு பேர் பிழை தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்கிறது. அம்மா உன் வேலையை நான் பார்த்துட்டேன். அடுத்த 2 பேக்கையும் எடுமா. இதில் ஊண்டி வைப்போம். வாம்மா தாயே வாங்கடி செல்லம். டேரெக்டாக அதில் தான் வைக்கிறேன். கண்ணு அதை எடு. இல்லைக்கா மேலே இருக்குது. அது எப்படி இது பண்ணுவீங்க? இதை வச்சுட்டு அதை வைக்கலாம்டா. 2 பேருமே வைக்கலாமா? எடுக்கண்ணு நீ பாதி நான் பாதி வைப்போம். பாரு இந்த கட்டை கூட என்ன அழகாக இருக்குன்னு. வைடா. சத்தியமாக முடியலப்பா. இங்கே பாரு திக்காக எப்படி இருக்குன்ட்டு. இதை ஷார்ட்ஸில் போட்டு விடலான்னு வந்தேன். வெட்டு போதுப்போ அப்படி ஒரு வீடியோ போட்டு விட்ருவோம். நீ ஏம்ல நான் ஊன்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன். அங்கிட்டலாம் இடமே இல்லையா? அந்த சில பேர் இருப்பாங்க நம்ம என்ன தின்னுட்டு இருக்கோமோ அதை தான் வந்து இது பண்ணுவாங்க. அம்புட்டு இடம் அங்கே இருக்குது. இந்த நம்ம நாய்க்குட்டி இருக்கு பாரு மிக்கி, அதுக்கு சோறப்போ மினிக்கு ரோப்போ அது தட்டு விட்டு அங்கே நான் ஊன்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அண்ணி. அங்கே அவ்வளோ தூரம் இடம் இருக்கு. நீ என்ன யோசனையில் இருக்கியோ ஊண்டி வைக்கிறோம் வருமா வராதா? அப்படி இல்லைக்கா. என்ன சொல்றீங்க? நான் இந்த மாதிரி செடியை பற்றி யோசிக்கலக்கா. ஏன் உன் சொந்தக்கார பேரை வீடியோவை பார்ப்பாங்க, நீ எதையாவது சொல்லி விட்றாத. ஐயோப்பா சாமி ஏசப்பா. 2ஆவோட 4ஆவோட எப்படி வேணாலும் உடச்சி ஊனு. ஒரு லெவலுக்கு மேலே முடியலை.
ஆமாம் அம்மா என்ன வடிவேலு கதையா அம்மம்மா அந்த கஸ்டமர் என்ன அது பண்ணி வச்சாங்களோ என்னை இப்படி பழி வாங்குறாங்க. அப்பா சாமி ஐயப்பா அப்பனே. எனக்கு ஆனால் 100% நம்பிக்கை இருந்துச்சுங்க என்னோடய ப்ராடக்ட் திரும்ப வந்தாலும் நல்ல ஒரு நிலமையிலே வரும் அப்படின்னு. இதில் எது நியாயம் சொல்லுங்கள்? வாங்க சும்மா வீடியோ பார்க்காம கொஞ்சம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எது நியாயம், யார் மேலே தப்பு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மினிமமாக 30லேருந்து 50 100 இந்த மாதிரி அனுப்பிட்டுருக்கேன். எல்லாரையும் நான் ட்ராக் பண்ண முடியாது, ட்ராக் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அப்படி இருக்கும்போது அவங்க ட்ராக் பண்ணி கிடைக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்லணுன்றதுக்காக அந்த ட்ராக் நம்பரே கொடுக்குறோம். இல்லையா ஐயோ என்னமோ அனுப்பியிருக்கீங்கம்மா எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொன்னால் நம்ம பண்ண போகிறோம். 100 பேர் சொன்னால் 100 பேருக்குமே பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. இதுதான் போகணும் இப்படி பாருங்கப்பா வைங்கப்பான்னு சொல்லுவோன்னு வைங்க. பட் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ண போகிறோம். இதில் யாருக்கு இது இப்போ இந்த கொரியர் சார்ஜஸ் 4க்கும் உள்ள கொரியர் சார்ஜஸ் யார் கொடுப்பா சொல்லுங்கள்? இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் தமிழ்ச்சி கடலில் நடக்குங்க. கண்ணை மூடிட்டு நான் பாட்டுக்க நம்ம தங்கங்களுக்காக தானே அப்படி அப்படியே போயிடுவேன். இந்த கஸ்டமர்கிட்ட போய் திரும்ப கொரியர் சார்ஜ் அனுப்புங்க இது ஒன்றுங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். இதுக்காக கொரியர்காரர் வந்து எனக்கு இந்த 4 பேக்கும் போனதுக்கு வந்ததுக்கெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது என்னோடய லாஸ். ஓகே, இது வந்து என்னோட லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் கால்டு கஸ்டமர் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இந்த சர்வீஸ்க்கு நல்லது